வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனெனில் நம்மை அழைத்த நம்முடைய தேவாதி தேவனுடைய அன்பு அகாப்பே அன்பு, மாறாத அன்பு, ஏற்றத்தாழ்வு இல்லாத அன்பு, மாத்திரமல்ல பட்சபாதம் இல்லாத அன்பு. ஹல்லேலூயா! எந்த அளவுக்கு பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மேலே அன்பு வைத்திருக்கிறாரோ அதே அன்பினாலே, அதே சிநேகத்தினாலே தேவன் நம்மை நேசிக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு இடைப்படுவாராக. தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்களிலே இன்றைக்கு 71வது இறை ரகசியம் விருத்த சேதனத்தின் இறை ரகசியங்கள். வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்து. மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் எளிமையாக நமக்கு கற்றுத்தருவாராக. அதற்கு முன்பதாக சென்னை முகப்பேரிலே நடைபெறுகிற கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஆராதனைக்கு நான் உங்களை அழைக்கிறேன். நீங்கள் சென்னையிலையோ சென்னையை சுற்றியோ இருக்கிற நபராக இருந்தால், எந்த ஒரு குறைவோடு இருந்தாலும், எந்த ஒரு வியாதியோடு, எந்தவித விக்கினத்தோடும், எந்தவித குழப்பத்தோடும், எந்தவித குழந்தை இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் 3 மாதங்கள் வாருங்கள். ஒரு 12 ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள். நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனையும் உங்களை தொடராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுக்கிறோம். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிவீர்கள். விடுதலையும் வெற்றியையும் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். செய்திக்கு நேராக செல்லுவோம். விருத்த சேதனத்தின் இறை ரகசியங்கள், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் ஆஃப் சர்க்கம்சிஷன். ஹல்லேலூயா! பாருங்கள், முதலாவது வேதத்தில் இந்த விருத்த சேதனத்தை ஆபிரகாமிடத்தில் தான் அவர் அறிமுகப்படுத்துகிறார். சரிங்களா? ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்கிறார். ஒரு 3-4 உடன்படிக்கை செய்கிறார். அதில் ஒரு உடன்படிக்கை தான் விருத்த சேதனம். அதை நான் உங்களுக்கு முதலாவது வாசிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வீடுகளில் இருக்கிற நபராக இருந்தால் அல்லது நீங்கள் வேறு எங்கே தங்கி இருந்தாலும் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயோ அல்லது உங்களுடைய வேத புஸ்தகத்தையோ நீங்கள் திறந்து வைத்து பாருங்கள். ட்ராவல் பண்ணும்போது அது சாத்தியம் அல்ல. இருந்தாலும் வேதத்தில் உள்ள மகத்துவங்களை கற்றுக்கொள்ள நீங்கள் சீரியஸாக இருந்தால் இந்த செய்திகளை உட்கார்ந்து கேளுங்கள். ஓகே, பாருங்கள், ஆபிரகாமோடு எப்படி உடன்படிக்கை செய்கிறார் என்று சொல்லி ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் 2வது வசனம், இந்த புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 17 verse 2, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். நல்லா கவனிங்க. நீங்கள் பிளைண்டாக அப்படி நம்பிடலாம். தேவன் மனுக்குலத்தோடு அல்லது உன்னோடு உடன்படிக்கை செய்கிறார் என்றால் மிகவும் திரளான ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக தான். ரைட்? எப்படி சொல்லுகிறார் பாருங்களேன். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி எதற்கு? மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். பெருக பண்ணுவேன் அதோட விட்டுருக்கலாம் இல்லையா? திரளாய் பெருக பண்ணுவேன் அதோடு அவர் விடலைங்க. மிகவும் திரளாய் பெருக பண்ணுகிற தேவன், உடன்படிக்கையின் தேவன். ஹல்லேலூயா! ஐயா, அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஆபிரகாமுக்கு உனக்கு பட்சபாதம் காண்பிக்கிற தேவன் அல்ல. தொடர்ந்து 3வது வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, 4வது வசனம் திரும்ப சொல்றார் பாருங்க, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஐயா, நீ ஒரு குடும்பத்துக்கு தகப்பனாக மாட்டாய், ஒரு சில ஜாதிகளுக்கு தகப்பனாக மாட்டாய். எவ்வளவா? திரளான ஜாதி, அப்படின்னா எண்ண முடியாத ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய். ஆமென். நான் இமேஜின் பண்ணுறேங்க, இந்தியாவில் 1000க்கும் அதிகமான ஜாதிகள் இருக்கின்றன. 1000க்கும் அதிகமான பாஷை பேசுகிறவர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, இவர்களுக்கு தகப்பனாகுவதற்காக தேவன் உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம கேட்போம் பாருங்களேன். அங்கே 5வது வசனம், ஆதியாகமம் 17:5, இனி உன் பேர் ஆபிரகாம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் என்ன. எவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறாரு பாருங்க. ஹல்லேலூயா!
ஏன் தேவன் அப்படித்தானங்க இருக்க முடியும். ஒரு சாதாரண ஆசீர்வாதத்திற்கு தேவனே தேவையில்லையே, மனுஷனே போதுமே. எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. அங்கே 6வது வசனம், ஆதியாகமம் 17:6, உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். அங்கே நீங்கள் மத்தேயு 1வது அதிகாரம் 6-8 வசனம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ராஜாக்கள் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருமே இந்த வார்த்தையின்படி தேவன் ஆபிரகாமுடைய சந்ததியிலே தோன்ற பண்ணினார். அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர் தானே, ரைட்? ஐயா, இவைகள் எல்லாவற்றையும் உடன்படிக்கையாக செய்திருக்கிறார். அப்படின்னா என்ன? அக்ரிமெண்ட், கவனன்ட். எப்பா, நான் என் உடன்படிக்கையை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். ஹல்லேலூயா. அவருடைய அனந்த ஞானம் பாருங்களேன். சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதங்கள் தான் இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியில் தோன்றி இருக்கோங்க. 200 தேசங்களிலும் ஆபிரகாமுடைய சந்ததிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஏன்? தேவன் நம்முடைய முற்பிதாவோடு கூட ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கை. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி பாருங்களேன். இவைகள் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது ஆபிரகாமுடைய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? பரதேசி. அப்படின்னா என்ன? ஊராக போயிட்டே இருப்பான் பிழைக்கிறதுக்கு. வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. அங்கே ஆதியாகமம் 17:8, நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும், ஒரு ஊர் தரன்லப்பா, ஒரு தேசத்தையே தரங்கிறாரு. கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். ஹல்லேலூயா. தேசங்களை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக உங்களை பயன்படுத்துவார். எப்படி? பல தேசங்களுக்கு உங்களை கொண்டு சென்று உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்தி நீங்கள் ஆராதிக்கிற தேவனே தேவன் என்று பறைசாற்றும்படியாக உங்கள் மூலமாக இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து, அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை உறுதி செய்து, இது நிமித்தமாக தேவன் உங்களை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான தேவர்களே, கடவுளே ஒன்று இருந்தால் அப்படித்தாங்க இருக்க முடியும். சாதாரண ஆசீர்வாதத்திற்கு கடவுளே தேவையில்லையே. சாதாரண ஒரு மேன்மைக்கு கடவுளே தேவையில்லையே. மனுஷ முயற்சியிலே போயிடலாமா? நீ ஏணி வச்சாலும் எட்டாது. தேவன் உன்னை அப்படிப்பட்ட உயர்வுக்கு நேராக அழைக்கிறார். உன்னுடைய உயர்வு எப்படி இருக்குன்னு சொல்லட்டுமா? பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உன்னை உயர்த்தி அழகு பார்க்க தேவன் உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார். நம்முடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல. இப்பொழுதுதான் நம்ம எதுக்கு வர்றோம்? விருத்த சேதனத்துக்கு வர்றோம். அதை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆதியாகமம் 17:10 மற்றும் 11வது வசனங்கள். தேவன் ஆபிரகாமோடு பேசுகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவிலே உண்டாகிறதும் நீங்கள் கைக்கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். அநேக ஆசீர்வாதங்கள் சொல்கிறார். திரளான ஆசீர்வாதங்கள், மிகவும் திரளான ஆசீர்வாதங்கள், பலுக பண்ணுகிற ஆசீர்வாதங்கள், எல்லாவற்றையும் சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாருங்கள். அங்கே 11வது வசனம் வாசிக்கிறேன். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். சரி, ஆண்டவருக்கு இதெல்லாம் தேவையில்லை. எதெல்லாம் தேவையில்லை? விருத்த சேதனம் பண்ணணும், ஆடு பலியிடப்பட வேண்டும், இளங்காலை பலியிட, இதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. ஓ மைண்ட் செட்டு மாறணும். சரிங்களா? அவர் சிலுவைக்கு போகவே வேண்டியதில்லைங்க. சிலுவைக்கு போகாமலேயே, அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்காமலேயே, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மனுக்குலத்தினுடைய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்படுமா இல்லையா? ஆனால் மனுஷனுக்கு தேவைப்படுது, இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்களேன்.
தேவன் என்னுடைய ஆவியானவர் என்னை அப்படித்தான் வழி நடத்துகிறார். ரைட். நேற்றைய தினத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை சொல்லுகிறேன். கிருபை பாருங்களேன். ஆஸ்பத்திரியிலேருந்து அழைக்கிறாங்க, செத்து போயிட்டார். ஒரு சகோதரியை அழுது கூப்பிடுறாங்க. அங்கே ஒரு 10-20 பேர் அழுகிறாங்க. டாக்டர் கூட்டு போயிருங்க, சாக போகிறாருங்கிறாங்க. அவர் பிழைக்க வழியே இல்லைங்கிறாங்க. ஏம்மா நீ அழாதங்கிற. அவள் ஏங்கி ஏங்கி அழுறா. தம்பி பாருங்க ஏங்கி ஏங்க, நீ அழாத. ரைட். இப்போ அடுத்து அப்போலோ ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. ஏழைகள் பாருங்கள் ஆட்டோவில் ஏற்றிட்டு கொண்டு போகிறாங்க. அப்போ கூப்பிடுறாங்க. நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால, தலையில் கை வைமா. வச்சிட்டியா? அவன் பேர் என்ன ஏதோ ஒன்று சொன்னாங்க, நிதிஷா ஏதோ சொன்னாங்க பாருங்க. நிதிஷ் அப்படின்னு சொல்கிறேன். கண்ணை திறந்துட்டான். கண்ணை திறக்காதவன் கண்ணை திறந்துட்டான். நான் ஜெபம் பண்ணி முடிக்கிற ஒரு வார்த்தை கமெண்ட் பண்ணுறேன். ஐ கமெண்ட் எவ்ரி சிக்னஸ் டு லீவ் திஸ் பாடி. மரணமே இந்த சரீரத்தை விட்டு விட அப்பலே போ சாத்தானே. ஆமேன்னு சொல்லு. நிதிஷுக்கிற ஆமேன்னு நின்றுட்டா. இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம். நான் சொன்னேன் இயேசுவின் நாமத்தினால ஒரு தண்ணி எடுங்கன்னு. தண்ணியை ஜெபம் பண்ணி கொடுத்தேன். நீங்கள் இதை குடிங்கன்னு. அவன் குடித்தா நான் சொன்னேன், நீங்கள் அப்போலோ ஆஸ்பத்திரியில் வாசலில் இவர் நடந்து செல்லுவார் என்று சொன்னேன். நான் சொன்னபடியே அந்த ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து இறங்கி நடந்து சென்றார். நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், மனிதனுடைய மனதை மாற்றுவதற்கு ஏதோ ஒரு விசுவாச கிரியை. விருத்த சேதனம் ஒரு கிரியை. தண்ணீர் ஜெபம் பண்ணி கொடுப்பது ஒரு கிரியை. எத்தனை பேர் புரியுதுங்க? நிழல் படுவது ஒரு கிரியை. எச்சில் வைப்பது ஒரு கிரியை. ரைட். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அப்போ இந்த நாளில் இந்த விருத்த சேதனத்தில் இருக்கிற ரகசியங்களை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். முதல் ரகசியம் சொல்லிட்டேன், இது வந்து ஒரு விசுவாச கிரியை. ஹல்லேலூயா. இரண்டாவது ட்ரூத் நீங்கள் தெரிய வேண்டியது மிக முக்கியமான ட்ரூத்து. பழைய ஏற்பாட்டின் கீழே வாழ்ந்தவர்கள் அவர்கள் மாமிசத்தில் ஏதாவது ஒரு கிரியை செய்யணும். ஏதாவது ஒரு கிரியை செய்யணும். பாவங்கள் போக்கப்பட வேண்டும் என்றால் விசுவாசித்தால் முடியாது. அங்கே ரத்தம், ஆட்டுக்கடா இளங்காளையினுடைய ரத்தம் சிந்தப்படணும். கிரியை. எத்தனை பேர் புரியுதுங்க? You have to do something under the old covenant. But under the new covenant, you have to do only one thing, that is having faith. கிரியை எல்லாம் அவர் சிலுவையிலே முடித்து விட்டாரா இல்லையா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐயா, நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிக்க நீங்கள் எந்த கிரியையை செய்ய வேண்டியதில்லை. உங்களுக்காக நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த கிரியைகளை நீங்கள் விசுவாசிக்க பழகணும். அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையான தேவர்களே? ஆமென். பழைய ஏற்பாட்டில் எல்லாமே கிரியைகள், புதிய ஏற்பாட்டில் எல்லாமே விசுவாசம். பழைய ஏற்பாட்டில் கூட விசுவாசம் வேலை செஞ்சது. ஆபிரகாமை குறித்து என்ன வாசிக்கிறோம்? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ரைட். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் எப்படி நீங்கள் நீதிமான் ஆனீர்கள்? விசுவாசத்தினாலே. ரோமர் 5:1 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of Romans chapter 5 verse 1 I shall read for you. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறபடியால். வெரி இம்பார்ட்டன்ட். பழைய ஏற்பாட்டில் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும். ஆடு, கோழி, இளங்காளை இவைகளை பலியிட வேண்டும். அப்பொழுதும் அவர்கள் முற்றிலுமாக நீதிமான் ஆக முடியவில்லை. The goodness of the Lord, the greatness of the faith, what has done it? By faith you have been sanctified. By faith you have been justified. By faith you have been made God's righteousness. Hallelujah. எவ்வளவு மேலான உடன்படிக்கை பாருங்க. அதனால தான் கொரிந்திய சபைக்கு எழுதும்போது பவுல் சொல்ல, எப்பா இது பழைய உடன்படிக்கை போல அல்ல, இது மேலான உடன்படிக்கை. விருத்த சேதனம் செய்ய முடியாததை விசுவாசம் செய்யுங்க. நான் இப்படி சொல்லட்டுமா? விருத்த சேதனம் சாதிக்காததை விசுவாசம் சாதிக்கும். ரைட். பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததியோடு என்ன உடன்படிக்கை பண்ணுகிறார் என்றால், நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் குடும்பங்களில் பிறக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவுக்கும் விருத்த சேதனம் பண்ணாங்க பாருங்கள். நமக்கு என்ன போதுங்க? விசுவாசம் போதும்.
அதை குறித்து இன்னும் நான் கீழே படிக்க போகிறேன் பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், பழைய உடன்படிக்கையிலே விருத்த சேதனம் ஜனங்களை தகுதி அடைய வைத்தது. புதிய ஏற்பாட்டிலே விருத்த சேதனம் அல்ல, விசுவாசம் நம்மை தகுதிப்படுத்தி விட்டது. விசுவாசிங்க என்பது செய்தி அல்ல, நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ஆகவே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். யூ ஹேவ் பீன் மேட் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ். It's not out of your works, but it is out of your faith upon the works of God on the Calvary cross 2000 years back. ஐயா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த கிரியைகளை நீ விசுவாசித்ததினாலே தேவனுடைய பிள்ளையானது போல அதே விசுவாசத்தினாலே நீ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். தகுதியடை, பரிசுத்தமட, நீதிமானாகு. இது மதங்க. பட் த டீல் இஸ் ஓவர். எப்படி டீல் ஓவர் தெரியுமா? உங்களுக்கு நல்லா தெரியுது, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுட்டு நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், ஜீவ புஸ்தகத்தில் என் பெயர் எழுதிட்டாங்க, இயேசு கிறிஸ்து தேவன் என்று நீ இது எல்லாமே பை ஃபெய்த் தானே. இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் கண்டதில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீர்களே, அதே போல நீங்கள் விசுவாசத்தினால தேவ நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறதையும் நீங்கள் விசுவாசியுங்கள். ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். அருமையான தேவர்களே, யூ cannot live an ordinary life. ஆண்டவருடைய ஒரு மாஸ்டர் பிளான் நான் வாசிக்கட்டுமா? ரோமன் 4வது அதிகாரம் 14வது வசனம், 13 மற்றும் 14வது வசனம் வாசிக்கிறேன். The book of Romans chapter 4 verses 13 and 14. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட்டான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணலைங்க. நான் பலியிட்டாலும் ஈசாக்கு உயிரோட வந்துடுவான், அதை விசுவாசித்தான் பாருங்க. அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஐயா, அவனுடைய நீதி he was considered. போடு கற்பட்டியாக தான் போட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இல்லைங்க. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஆபிரகாம் நீதிமானாக எண்ணப்பட்டான். நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறதுனால தான் இயேசு கிறிஸ்து சர்டிஃபை பண்ணுறாரு. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் யாரு? தேவர்கள். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இதை குறித்து இன்னும் பவுலுக்கு வந்த வெளிப்பாட்டை நான் வாசிக்கிறேன். இந்த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 2 verse 29 ஆஃப் த புக் ஆஃப் ரோமன்ஸ். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். பாருங்க, இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம். அப்படி என்றால் என்ன பொருள்? ஹல்லேலூயா. இருதயத்தை எடுத்து நுனித்தோலை வெட்ட முடியாது, வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இருதயத்திலே உண்டாகிற விருத்த சேதனம் என்றால் உன்னை குறித்து உன் நேசர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள முடிந்தால் நீ விருத்த சேதனம் செய்யப்பட்டு இருக்கிறாய். ஓரளவு ஏற்றுக்கொண்டோம் இல்லையா? ஓரளவு ஏற்றுக்கொண்டோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. அதை போல உங்களை பற்றி எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம். ரைட்? அல்லது இப்படி சொல்லுவோமா, எண்ணத்தில் நினைவுகளிலே உண்டாகிற விருத்த சேதனம். அந்த நினைவு எப்படி இருக்கணும்? உன்னை பற்றி இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது தான் உங்கள் இருதயத்திலே செய்யப்படுகிற விருத்த சேதனம். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கிரியைகளினாலே, நம்முடைய கிரியைகளினாலே நம்ம எதையாவது செய்து. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு வழி, விசுவாசம். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். நீங்கள் ஆடு மாடுகளை பலி செலுத்தி விருத்த சேதனம் செய்து 40 நாள் உபவாசம் செய்து இவைகளினால் வருவது பாவம். விசுவாசத்தினால் வரணும். எப்படி? என்னை பற்றி எழுதியிருக்கிறாருப்பா, நான் நீதிமான் என்று எழுதியிருக்கிறார், அதை நீங்கள் விசுவாசிக்க முடிகிறதா? அருமையான தேவர்களே, பழைய ஏற்பாட்டிலே கிரியைகளினாலே ஒரு மனிதன் நீதிமானானால்
புதிய ஏற்பாட்டிலே அதற்கு முற்றிலும் மாறாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த கிரியைகளை நீங்கள் விசுவாசிக்கிறதுனால இப்பொழுதே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அது எப்பொழுது நடந்தது என்பது தான் மிகப்பெரிய நல்ல செய்திங்க, நம்ப முடியாத நல்ல செய்தி. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அங்கே கொலோசையர் 2வது அதிகாரம் 11வது வசனத்திலே, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்று விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். முக்கியமான ட்ரூத்துங்க. நீங்கள் பெறப்போவதில்லை. நான் திரும்ப அதை வாசிக்கிறேன். அங்கே கொலோசையர் 2:11, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்று விருத்த சேதனத்தினாலே. அப்படி என்றால் என்ன பொருள்? கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறதுனாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டீர்கள். ரைட்? கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்று விட்டீர்கள்ங்க. இதை எப்படி உறுதி செய்கிறார் பாருங்கள். அதே புஸ்தகம் கொலோசையர் 2:10 முந்தின வசனத்திலே, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ அன்றைக்கே நீங்கள் பரிபூரணமானவனாக மாற்றப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய இருதயத்தில் செய்யப்பட வேண்டிய அந்த விருத்த சேதனம் விசுவாசத்தினாலே செய்யப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. உங்களை தகுதிப்படுத்துவதற்கு உங்கள் மீது உசிரையே வச்சிருக்கிற தேவன் என்ன செய்தார் தெரியுமா? உங்களை கஷ்டப்படுத்தி தகுதிப்படுத்த அவர் விரும்பலை. 40 நாள் உபவாசம் பண்ண, வருஷம் ஒரு ஆடு நீ என்ன செய்ய பலியிடு. அவருடைய அன்பு அகாப்பே அன்புங்க. உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. பூமியில் உள்ள கோடிக்கணக்கான ஜனங்களுக்காக ஒருவர் மரித்தால் போதுமானதாக இருக்குமானால் என்னுடைய குமாரனையே நான் பலியிடுவேன். எவ்வளோ பெரிய அன்பு பாருங்கள் அருமையானவர்களே. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட கஷ்டத்தில் 1% கூட நம்மால் கஷ்டப்பட முடியாதுங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டார். ஏன்? உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டும். ஏன்? உலகத்தார் அத்தனை பேரும் இந்த அன்புக்குள்ளே வர வேண்டும், நித்திய ஜீவனுக்குள்ளே வர வேண்டும், தகுதி அடைய வேண்டும். இதுக்கு விரோதமாக எது தடையாக இருந்தாலும் அவர் விட்டு வைக்கிற தேவன் அல்ல. எத்தனை பேர் கவனிக்கிறீங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, நானே வச்சாலும் சரி, இப்போ நான் எடுத்துருவேங்கிறாரு. வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே கொலோசையர் 2:14 பாருங்கள். The book of Colossians chapter 2 verse 14, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து, 15வது வசனம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி திறந்தார். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. பாருங்கள் எந்த எக்ஸ்டெண்டுக்கு போகிறாரு பாருங்கங்க. நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? எப்பா எதுனாலும் ஒளிஞ்சு போகலாம், இந்த நியாயப்பிரமாணத்தில் ஒரு புள்ளி கம்மா கூட ஒளியாதுங்கிறார். எத்தனை பேர் புரியுதுங்க? ஆனால் தேவன் உங்கள் மீது என் மீது வைத்த அன்பினால என்ன செஞ்சார்? அந்த நியாயப்பிரமாணத்தையே என்ன செஞ்சிட்டாரு? தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார். எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16 பலமுறை நம்ம அதை தியானிச்சிருக்கோம் பாருங்க. ஏன்? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே நடுச்சுவராக இருந்து கொண்டு பகையை உண்டாக்கி கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ லார்ட். வாட் அ லவ்விங் டேடி. பாருங்கங்க. ஐயா, அவர் எந்த எக்ஸ்டெண்டும் போவாருங்க, எந்த எக்ஸ்டெண்டும் போவார். எதற்காக? உங்களை தகுதிப்படுத்தும்படியாக. அப்போது அந்த சிலுவையிலே அவர் செய்த காரியத்தை, எதை? அந்த உங்களுக்கும் உங்கள் தகப்பனாகிய தேவனுக்கும் எதிரடையாகவும் கட்டளைகளால் உங்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை உங்களுக்கும் தேவனுக்கும் இடைவில் நடுவில் இராதபடிக்கு சிலுவையின் மேல் ஆணி அடித்து அதை அகற்றி விட்டார். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்பதுதான் கேள்விங்க. அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஐயா, அதுதான் உங்களுடைய இருதயத்திலே நடைபெற வேண்டிய விருத்த சேதனம். நான் இன்னும் ஏதாவது செய்து தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பது மாம்ச சிந்தை.
ஆவியின் சிந்தை எது? எனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து நிறைவேற்றி முடித்து விட்டார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் படாத பாடுபட்டதுனால நம்ம லைஃப் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாருங்க. யூ நீட் நாட் ஸ்ட்ரகிள். காட்ஸ் ways ஆர் ஆல்வேஸ் எஃபர்ட்லெஸ். ஏன்? எல்லா எஃபர்ட்டையும் அவர் சிலுவையில் போட்டுட்டாருங்க. எஃபர்ட்லெஸ் சேஞ்ச், லகுவான மாற்றம். இந்த புக்கு தாங்க நீங்கள் படிக்கணும். முதலாவது நாவு படிக்கணும், ரெண்டாவது இந்த புக்கு படிக்கணுங்க. ஹல்லேலூயா. இது நாங்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக நானும் என்னுடைய பிள்ளைகளும் இந்த புக்கை வாசித்து கண்ணு திறந்தது பாருங்கள். வாழ்க்கையில் வாக்கு பண்ணியிருக்கிற எல்லா நன்மைகளையும் நாங்கள் சுதந்திரிக்கிறோம். அதனால்தான் நான் ஆதங்கத்தோடு உங்களோடு பேசுகிறேன் இல்லையா? எப்படிப்பட்ட வேளான வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் பரிதாபமாக வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாதே, வியாதியோடு வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாதே, குடும்ப குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்க முடியாதே, குழந்தை இல்லாமல் என்பது கிடையாத. அவர் உங்களை அல்லவா நம்பி இருக்கிறார். நீங்களே வாழவில்லை என்றால் வையகத்தை நீங்கள் எப்படி வாழ வைப்பீர்கள்? எப்படி விருத்த சேதனம் ஒரு உடன்படிக்கையோ அதே போல விசுவாசமும் ஒரு உடன்படிக்கை. அதற்கு கீழ்ப்படியுங்கள், விசுவாசத்திற்கு கீழ்ப்படியுங்கள். விசுவாசத்திற்கு கீழ்ப்படியுங்கள் என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லி தரட்டுமா? பவுல் என்ன எழுதுகிறார்? ரோமர் 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் 3, 4 இந்த 3 வசனங்களில் ஒரு சத்தியத்தை நாம் பலமுறை பார்த்தாலும் ஆவியானவர் இப்பொழுதும் சிலர் புதிதாக இருக்கிறதுனால அதை விளக்கும்படியாக சொல்லுகிறார். பாருங்கள், ரோமர் 10வது அதிகாரம் 2வது வசனத்தில், தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவிக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். ஐயா, விசுவாசத்தினால் வரக்கூடிய தேவ நீதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை. அதே 4வது வசனம், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். கிறிஸ்து விருத்த சேதனத்திற்கு முடிவாக இருக்கிறார். மனிதனுடைய கிரியைகளுக்கு முடிவாக இருக்கிறார். அங்கே பலி செலுத்துதலுக்கு முடிவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா இல்லைங்க, அவர் முடிவாக. ரொம்ப முக்கியம், நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எப்படி முடிவாக இருந்தார் தெரியுமா? ஹீ பிகேம் யுவர் குவாலிஃபிகேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 24 மற்றும் 31 பாருங்கள். எப்படி உங்களை குவாலிஃபை பண்ணார்? அவர் உங்களுக்குள்ளே எப்படி வந்துட்டார்? தகுதியாக வந்து விட்டார். பழுதொண்டுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு தகுதியானார். ஐயா, எப்படி ஆட்டு ரத்தம், இளங்காளையினுடைய ரத்தம் பழைய ஏற்பாட்டில் ஜனங்களை தகுதிப்படுத்திட்டோ, எப்படி விருத்த சேதனம் ஜனங்களை தகுதிப்படுத்திட்டோ, அதை போல தகுதியாக உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். அதனால தான் அவர் சொல்கிறார். யார் சொல்கிறார்? எபிரேய நிருப ஆக்கியோன் சொல்கிறாரு, நீங்கள் பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எதனால? கைகளினால் செய்யப்பட்ட பலிகளினால் அல்ல, கைகளினாலே செலுத்தப்பட்ட பலிகளினால் அல்ல, கைகளினால் கரங்களினால் செய்யப்பட்ட விருத்த சேதனத்தினால் அல்ல, விசுவாசத்தினால. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. நல்ல செய்தி நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேங்க. நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். என்ன தெரியுமா? எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் ஃபுல்லி குவாலிஃபைடு. இதை குறித்தது அவங்களுக்கு அறிவு தேவை. ஆவியான தேவன் உங்களுடைய ஆவி மனிதனைத்தான் பார்க்கிறார். அந்த உங்களுடைய ஆவி மனிதன் தான் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். த லார்ட் காட் இஸ் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஆவி, ஆத்துமா, சரீரம். சபைக்கு எதை பற்றி தெரியல? ஆவி மனிதனை குறித்த நாலேஜ் இல்லை. காணப்படாத இந்த ஆவி மனிதனிலே நடந்திருக்கிற மாற்றங்களை குறித்த நாலேஜ் உங்களுக்கு தேவைங்க. என்னதான் தெரியும்? ஆத்துமா தெரியும். ஆத்துமான சிந்தை, ரைட்? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பது பாவம். அது எங்கே தான் நடக்கும்? ஆத்துமாவில் தான் நடக்கும். ஆவி மனுஷனில் நடக்காது. இட் இஸ்
perfectly perfected and concealed by the Spirit of the Lord. ஆவியான தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி உங்களுடைய ஆவி மனிதனை பெர்ஃபெக்ட் ஆக்கி சீல் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. 1/3 ஆவி மனிதன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எனவே நீங்கள் பெர்ஃபெக்டாக ஆவி மனுஷனில் இருக்கிறீர்கள். ஆவியான தேவன் உங்கள் ஆவி மனுஷனை தான் பார்க்கிறாரு. அதை குறித்து அவர் சந்தோஷமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. விழுந்து போன உலகத்திலே நம்முடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. உங்களுடைய ஆவி மனிதனிலே என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் குற்ற மனசாட்சிக்குள்ளே போக மாட்டீங்க. டிவியில் ஒரு படத்தை பார்த்துறீங்க, மொபைலில் பார்த்துறீங்க, நீங்கள் உடனே குற்ற உணர்வுக்கு போக மாட்டீங்க. ஏன்? ஆவியான தேவன் நம்முடைய ஆவி மனுஷனோட தான் கனெக்ஷனில் இருக்கிறாரு. இதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் நீங்கள் மனசாட்சியை காத்து கொள்ளுவீர்கள், சுத்த மனசாட்சியை காத்து கொள்ளுவீர்கள். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் சுத்த மனசாட்சியை காத்து கொள்ளுவீர்கள் என்றால் விசுவாச வீரனாக விசுவாச வீராங்கனையாக இருப்பீர்கள். விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து அதை குறித்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும். அப்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? யூ ஷால் லிவ் இன் காட்ஸ் பெஸ்ட். தேவனுடைய மிக சிறந்ததில் வாழுவீர்கள். அதற்காக தான் நான் உங்களை அழைக்கிறேன். தேவனுடைய மிக சிறந்ததில் வாழுவது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால ஆராதனையில் இதைத்தான் தியானிக்கிறோம். ஹவு டு லிவ் இன் காட்ஸ் பெஸ்ட், ஹவு டு லிவ் இன் காட்ஸ் வெரி பெஸ்ட், சின் ஃப்ரீ, சிக்னஸ் ஃப்ரீ, ஸ்ட்ரகிள் ஃப்ரீ லைஃப் அண்ட் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் த லார்ட். தேவனோடு நடந்து போகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நேராகவே தேவன் உங்களை அழைக்கிறார். அருமையான தேவர்களை, யூ கேனாட் லிவ் அன் ஆர்டினரி லைஃப். ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. ஏனென்றால் தேவன் உங்களை முற்றிலுமாக தகுதிப்படுத்தி ஏற்றுக்கொண்டு விட்டார். உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் விருத்த சேதனம் என்று ஒன்று இல்லை. அது எல்லாமே நடந்து முடிந்து விட்டது. நீங்கள் மறுபடியும் பிறந்த பொழுதே நடந்துட்டு. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதற்காக நீங்கள் இன்னும் எதையுமே செலுத்த வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் வேறு ஒருவருடையவர்கள் ஆனீர்கள். ரைட்? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் வேறு ஒருவருடையவர்கள் ஆனீர்கள். நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். அவருடைய கரத்தில் இருந்து பாவமோ சாபமோ ஆக்சிடெண்ட்டோ ஒன்றும் பறிக்க முடியாதுங்க. நோ ஒன் கேன் ஸ்நாச் யூ ஃப்ரம் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட். உன்னுடைய தலைமுடியெல்லாம் எண்ணி வச்சிருக்கிறாருப்பா. நீங்கள் இந்த விசுவாசத்தில் வளருங்க. அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருங்கள். அதற்காக இந்த புஸ்தகங்களை வாங்குங்க, நம்முடைய செய்திகளை கேளுங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த சாதாரண சிக்கல்ல அல்லது சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. சிக்கல் இல்லாத வாழ்க்கை, சிறையிருப்பு இல்லாத வாழ்க்கை, சிங்கார வாழ்க்கை. எந்த வசனம் சொல்லுகிறது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். இன்னும் அவர் என்ன சொல்றாரு? வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்கங்க. தோல்விக்கு நமக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. அப்படி என்றால் என்ன பொருள் பாருங்க. ஒரு பயணத்தை துவக்குகிறான். யாரு? தமஸ்கு வீதியிலே நம்ம பவுல் அப்போஸ்தலன் ஒரு பயணத்தை துவக்குகிறான். முடிவு எப்படி இருந்தது? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் நித்திய ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. அப்படி என்றால் என்ன பொருள்? எப்போ நான் சக்ஸஸாக முடிச்சிட்டேங்கிறான். யோசுவா என்ன சொல்கிறாரு? எப்பா நான் இவரோடு கூட 50 அரை நூற்றாண்டு வாழ்ந்திருக்கேன். யாரோடு? தேவனோடு நான் பயணிக்கிறேன். அவர் சொன்ன நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அவர் என்னென்ன நல்வார்த்தையெல்லாம் சொன்னார் பாருங்கள். முதல்ல வார்த்தம் பாருங்கள். எப்பா நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னை தேடி ராஜாக்கள் வருவார்கள் என்பது மாத்திரமல்ல, உன்னுடைய சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றுவார்கள், தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் தோன்றுவார்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன்.
That is the desire and the design of the Lord towards you, dearly beloved. உங்களை குறித்து தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய வாஞ்சவையும் தேவனுடைய திட்டமும் அதுதான் இருக்குது. எப்படி? நீ ராஜாவாக வாழ வேண்டும், நீ ராணியாக வாழ வேண்டும், அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்ய வேண்டும். இதுக்கு மேலே போயிட்டார் யார்? இயேசு கிறிஸ்து. நீங்கள் தேவர்களாக வாழ வேண்டும். ரைட்? யோவான் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனங்கள் மனப்பாடம் செய்யுங்க. இதை அறிந்தேன் பாருங்க, எனக்கு இருந்த எல்லா வியாதியும் ஓடிட்டு, தரித்திரம் ஓடிட்டு, பயம் ஓடிட்டு, கவலை ஓடிட்டு, என்னதெல்லாம் வந்துட்டு, சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், குதூகலம், திட நம்பிக்கை, ஆண்டவர் மேலே ஒரு லவ். ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் அந்த ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதை அவர் இப்பொழுது எப்படி செய்தார் அல்லது எப்படி செய்து முடித்து விட்டார் என்றால், நீங்கள் மறுபடி பிறந்த பொழுதே உங்களுடைய இருதயத்திலே நுனித்தோலை வெட்டிட்டார். அதான் இருதயத்திலே நடக்க வேண்டிய விருத்த சேதனம். அது நடந்ததுனால தான் நீங்கள் என்னுடைய செய்திகளை கேட்கக்கூடிய வாஞ்சையையும் வாய்ப்பையும் ஆண்டவர் தந்து கொண்டு இருக்கிறார். எதற்காக? நம்ம அடுத்த லெவல் போகணுங்க, அடுத்த லெவல் போகணும். ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் வாழ வேண்டும். இது எல்லாருடைய தலையெழுத்து இதாங்க. ஆனால் சபை எங்கே போய் சிக்கிட்டு தெரியுமா? நான் விருத்த சேதனம் செய்து தேவனை பிரியப்படுத்த வேண்டும், நான் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு தேவனை பிரியப்படுத்த வேண்டும். இதையெல்லாம் நீங்கள் நம்புறீங்க இல்லையா? நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு நம்புறீங்க. அப்போ ஏன் நீங்கள் ஆடு பலியிடவில்லை? ஏன் உங்களுடைய ஆலயத்திலே, நான் பாருங்கள், அந்த எருசலேம் தேவாலயத்தை போய் பார்த்து விட்டு வந்தேன் பாருங்களேன். சுமார் சின்ன சின்ன மேடை இருக்குது. எதுக்கு? மிருக பலியிடுறதுக்கு தான். ஏன் உங்கள் ஆலயத்தில் பலிபீடம் இல்லை? ஏன் நீங்கள் ஆடுகளை பலி செலுத்தவில்லை? ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏன்னா அந்த இரத்தத்தில் உள்ள வல்லமையை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க. ஆகினால் தான் நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கீங்க. அதே போல் உங்களை பற்றி வேதத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்குதோ அத்தனை ஏற்றுக்கொள்ளுங்கள். ரைட்? கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். ரைட்? உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். வாட் அ லவ்விங் டாடி. பாருங்க, இந்த நாளில் தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு தெளிவாக பேசி இருக்கிறார். இந்த செய்தியை திரும்ப திரும்ப கேளுங்க. ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் லைஃப் உங்களுக்கு காத்திருக்கிறது. நீங்களே உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் நிர்ணயம் பண்ணி கொள்ளுவீர்கள். அப்படி தான் இவன் பேசுகிறாங்க. யார்? எலியா ராஜாட்ட போய் பேசுகிறார். ராஜா, என்னுடைய வாயின் வார்த்தையின் படி தான் இனிமேல் உங்கள் ஊரில் மழை பெய்யும், நான் மழை பெய்ய வேண்டான்னு சொல்லிட்டேன், அது அப்படித்தான் நடக்கும்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒருவனாலே ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியும் என்றால், ஒரு ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியும் என்றால், ஒரு ஆசீர்வாதத்தை பொழிந்தருள பண்ண முடியும் என்றால், நீங்களும் நானும் தேவர்களாக இருக்கிறதுனால, நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வர்றதுனால, அந்த எலியாவை போல நிர்ணயம் பண்ணுங்க, எலிசாவை போல நிர்ணயம் பண்ணுங்க. எலிசா என்ன நிர்ணயம் பண்ணுறான்? எப்பா நாளைக்கு இந்த நேரத்தில் பஞ்சம் இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? 21வது நூற்றாண்டின் தேவர்களாக தேவன் உங்களை ஏற்படுத்தி மகுடம் சூட்டி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் எழும்பி பிரகாசிக்க மாட்டானா? நான் செய்ததையும் செய்து இதைவிட மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்து என்னுடைய வார்த்தையை உறுதி செய்ய மாட்டான் என்று தேவன் பின்னால் வந்துட்டு இருக்கார். அதனால தான் இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பை தேவன் உனக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுங்க. ஒரே செய்தி தான். விசுவாசத்தினாலே நீங்கள் விருத்த சேதனம் செய்யப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள். எனவே உங்களாலே பெரிய அற்புதங்களை செய்ய முடியும். உங்களாலே ஒரு அசாதாரணமான பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நீங்கள் நிரப்பப்பட்டு எண்ணற்ற ஏழைகளை வாழ வைக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படியே கண்களை மூடுவோம். ஒரே ஜபந்தான். பிதாவே, ஓ சிலுவையிலே உம்முடைய குமாரனை நீர் பலியிட்டதுனாலே இந்த பிள்ளைகளை நீர் எந்த அளவு
தகுதிப்படுத்தி விட்டீர் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. எந்த அளவு நீர் இவர்களை நேசிக்கிறீர் என்பதை குறித்த அறிவு இவர்களுக்கு உண்டாவதாக. எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஊழியங்களை வைத்திருக்கிறேன் என்கிற அறிகிற அறிவினாலே இவர்கள் நிரப்பப்படுவார்களாக. ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் மகா நல்லவர். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் ஒரு நல்ல நிலம், சரிங்களா? ஆமாம், நான் ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் பாருங்களேன், 1 மினிட்ல. இந்த நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற நல்ல மா விதையை எடுத்து இமேஜின் பண்ணுங்கள். ஒரு மா விதை, மாங்கொட்டையை நல்ல நிலத்தில் போட்டு நல்லா பராமரித்தா ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான கனிகள் கொடுக்கும் இல்லையா? ஆண்டுதோறும் கொடுக்கும், ஒரு 50 வருஷம் கொடுக்கும். அதே போல் நீங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸில் விதைக்கிற விதையானது ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மடங்குகள் பெருகி உங்களுக்கே வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.